ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 4வது பாடம். பார்த்தீங்கன்னா வடிவேல் பயிற்சி 4.1ல் 15வது கொஷின் பாருங்கள். என்ன கேட்டுக்கிறாங்க? கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பயன்படுத்தி எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த படம் கொடுத்துக்கிறாங்க. இது பயன்படுத்தி நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இது பாருங்கள், 3 பக்கமே 6 சென்டிமீட்டர் சமமாக கொடுத்துக்கிறாங்க. அப்போது இது சமபக்க முக்கோணம். 3 பக்கமே சமமாக இருந்துச்சுன்னா சமபக்க முக்கோணம். அப்போ சமபக்க முக்கோணத்தின் 3 கோணங்களும் சமமாக இருக்கும். அப்போ 180 நீங்கள் 3ஆல் வகுத்துட்டிங்கன்னா 60 டிகிரி. அப்போ 3 கோணம் 60 டிகிரியாக தான் இருக்கும். அப்போ 2 கோணத்தை, இது வெளிக்கோணம்னா இது 2 உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல். அப்போ 2 60 கூட்டினீங்கன்னா அதோட ஆன்சர் கிடச்சிடும். அப்போது இப்போ சொன்னது எல்லாமே அப்படியே இதில் பாருங்கள். கொடுக்கப்பட்ட படத்தில் முக்கோணத்தின் 3 பக்கங்களும் சமம். முக்கோணத்தின் 3 பக்கங்களும் சமம். எனவே இது சமபக்க முக்கோணம் ஆகும். ஒரு சமபக்க முக்கோணத்தின் மூன்று கோணங்களும் சமம். 3 கோணங்களும் சமம். அப்போது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் 60 டிகிரி ஆகும். அப்போது ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் இரு உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ வெளிக்கோணம் என்னது? எக்ஸ். 2 கோணம் சமம்னா ஒன்று 60னா 2 டிகிரி. இது 60 கூட்டல் 60 டிகிரி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். வெளிக்கோணம் நம்ம எக்ஸு கண்டுபிடிச்சோம். புரிஞ்சுதுங்களா?